ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். டைரக்டர் சுந்தர்ராஜ், அவர் ஆர்டினரி ட்ரெஸ் இருப்பார், நான் மட்டும் ஒயிட் அண்ட் போய் தொப்பி, ஒயிட் தொப்பி எல்லாம் போட்டு, ஒயிட் ஷூ எல்லாம் போட்டு டைரக்டர். இவர் விஜயகாந்த் சொல்லுவார், இப்படி ஹீரோ மாதிரி இருக்கீங்களா அப்படிம்பார். என்ன அவர் இறக்குற வரைக்கும் என்னை பார்த்தா ஹீரோன்னு தான் கூப்பிடுவார். என்ன நான் வந்து அவர் விஜய் தான், விஜயகாந்த் முழு பேரும் அவர் நான் கூப்பிட்டதில்ல, கேப்டன் சொன்னதும் இல்லை. நான் அவரை விஜய்பேன், அவர் வாங்க ஹீரோ அப்படிதான். கமல் சார் ஒரு கதை சொல்லணும். கோயம்புத்தூர் வந்து பகல் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டா எல்லாம் கிளம்பி வந்துடுவீங்களா? அவர் காமெடியாக சொல்றாரு, முதல்ல ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கமலை வந்து பாரு. தப்புன்னு வந்தாலும் கமல் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, என்ன நீங்கள் விளையாட்டுத்தனம் பேசிட்டீங்க அப்படின்ட்டு சார். 4-5 படம்லாம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கமல் சார் பார்க்க வேண்டியதில்லை சார், கமல் சார் தான் என்னை வந்து பார்க்கணுன்ட்டு வந்துட்டேன். அப்போவே லொல்லு. ஸோ முக்கியமான பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க. பட் கமல் சார் கூட ஒரு படம் கூட பண்ணல, அது எதனால சார்? எதுவும் கருத்து வேறுபாடா இல்லை அந்த வாய்ப்புகள்? இல்லை, அது அது ரீசன் என்னன்னு தெரியல, சான்சஸ் வந்து எனக்கு அமையல, அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து எனக்கு என்ன, நான் கமல் சாரோட நடிச்சேன்னா சிவாஜி சாரோடையும் நடிச்சிட்டேன் படையப்பால. கண்டிப்பா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அமையல, அமைப்பு தானே, எல்லாமே யோகம்னு சொல்லுவாங்க. கமல் சாரோட நடிக்காத ஒரு பெரிய வருத்தம் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சரி கமலுக்கு ஒரு கதை பண்ணேன், சரி அவர்கிட்ட போய் சொல்லலான்னு வீட்டு வாசல் போய் 10 தடவை பார்க்க முடியல. 11ஆவது தரம் போய் நிற்கும்போது கமல் சார் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே டிஎன்எஸ் மேனேஜர் நுழையிறாரு, என்னை பார்த்துட்டாரு. உள்ளே வந்து போயிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு, ஏதோ அந்த தம்பி ஒரு 10 நாள் வாசலில் நிற்க உள்ளே வர சொல்லி போனேன். போனோன்னே, சார் வணக்கம், யார் நீங்கள்? என் பேர் மோகன். அப்போ மோகன் தான். மோகன், நான் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், கமல் சார் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு. உடனே அவர், ஏப்பா கோயம்புத்தூர் வந்து பகல் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டா எல்லாம் கிளம்பி வந்துடுவீங்களா கதை சொல்கிறதுக்கு? இந்த மாதிரி நிறைய போயிருக்காங்க போல் இருக்குது. கண்டிப்பா. அவர் காமெடியாக சொல்கிறார், விட்டா எல்லாம் வந்துடுவீங்களா கதை சொல்கிறதுக்கு? நான் இல்லைங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அசிஸ்டண்ட்டு 2-3 படம்லாம் பண்ணிட்டேன். தம்பி முதல்ல ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணுங்க, என்ன, அதுக்கப்புறம் கமலை வந்து பாருங்க, புரிஞ்சுதா? தப்புன்னு வந்தாலும் கமல் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, என்ன நீங்கள் விளையாட்டுத்தனம் பேசிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டு. அப்படிங்களா சார், சரிங்கன்னு இப்படி திரும்பினவன், இங்கே தான் சிறுவாணி லொல்லு, இப்படி திரும்பினவன் இவருக்கு ஒரு கவுண்டர் அடிக்கும்னு திரும்பி, சார் தப்பாக நினச்சிக்க என்னன்னு சார், 4-5 படம்லாம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கமல் சார் பார்க்க வேண்டியதில்லை சார், கமல் சார் தான் என்னை வந்து பார்க்கணுன்ட்டு வந்துட்டேன். எப்படி சூப்பர் சார். அப்பவே லொல்லு. அது என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. கண்டிப்பா சார். நீங்க என்ன சொல்றது, நான் வர வச்சு காமி, அந்த தன்னம்பிக்கை தான். நான் ஒரு கேவலப்படுத்துற மாதிரி சொல்ல, என்னுடைய தன்னம்பிக்கை ஸ்டைல் அது. கண்டிப்பா. என்னால் முடியுங்கிற நம்பிக்கை. அதனாலதான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்பிக்கை இழக்கக்கூடாது. கண்டிப்பா நம்பணும்னா அவரோட நடிக்கல, அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான் எனக்கு சினிமா. ஏன்னா அவர் ஜாம்பவான். அதனால வந்து பார்ப்போம், இன்னி அவர் நடிச்சிட்டு இருக்காரு, என்னைக்காவது கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். கண்டிப்பா சார், கண்டிப்பா கூப்பிடுவாரு. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் திரைமொழி நேயர்கள் சார்பாக. ஸோ அடுத்து நீங்க கடைசியா சொன்ன வார்த்தை ஜாம்பவான். ஜாம்பவான் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார், அவரை பத்தி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா நீங்க பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாம என்னோட நண்பர். நான் யாரை பத்தி சொல்றேன்னா, நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சார் பத்தி தான் சொல்றேன். அவரை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சார். இல்லை, விஜயகாந்த் பற்றி அவர் சொல்லும் பொழுது எனக்கு வந்து அவருடைய ராவுதர் ஃபிலிம்ஸ் இருக்குது இப்போ பாண்டி பஜாரில், இந்த போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட அவர் தான் ஆஃபீஸ், அங்கிருந்தால் சினிமாவுக்கு முயற்சி பண்ணார். அந்த பாண்டி பஜார் ஏரியாவில் அவர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க காலத்தையும் எனக்கு தெரியும். அதை விட ரொம்ப எப்படி பழக்கம் ஆச்சு அப்படின்னா, வைத்திய காத்திருந்தார் அந்த படத்துக்கு வந்து இவர் ஹீரோவை படம்னா எங்கள் டைரக்டர் அடம் பிடிக்கிறாரு. அது ஒரு பெரிய கதையே இருக்குது, அதில் அடம் பிடிக்கிறார். ஆனால் வந்து வேற ஹீரோ போடுங்கன்னு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. இவர் தான் இந்த கதைக்கு இவர் தான் முடிவு பண்ணி, அது வரைக்கும் சட்டமுறை ரிட்டரே அதெல்லாம் பண்ணியிருந்தாரு, ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தான் இருந்தார். எப்படிங்க பாட்டெல்லாம் இருக்குது, இந்த இவர் தேர்வார் அப்படிமான இவர் தான் முடிவு பண்ணார் டைரக்டர். அதில் எங்கள் டைரக்டர் தெளிவாக இருப்பார் சுந்தரா சார். அப்போ தூயவன் ரைட்ரு அவரும் பஞ்சநாசனும் சேர்ந்து சரி விஜயகாந்தை வச்சு எடுங்கன்னு சொல்லி எடுத்ததான் வைத்தியக்கு இருந்தார். அப்போ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தழுவாத கைகள், அம்மன் கோயில் கிழக்கால், கண்டினியூவாக படங்க. அப்போ விஜய் சாரோட நான் வந்து
பழகிற காலத்துலேருந்து நான் வந்து எப்பவுமே இப்போ நான் வந்து பாலச்சந்தர் வெறியன் டைரக்ஷனில். பாலச்சந்தர் தான் எனக்கு குருமார், அந்த வெறித்தனம். கண்டிப்பா சார். ஸோ அவர் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், டைரக்டர் சுந்தர்ராஜ். அவர் ஆர்டினரி ட்ரெஸ் இருப்பார், நான் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் தொப்பி, ஒயிட் தொப்பியெல்லாம் போட்டு ஒயிட் ஷூ எல்லாம் போட்டு டைரக்டர் அவர். அப்போ இவர் விஜயகாந்த் சொல்லுவார், மூன் இப்படி ஹீரோ மாதிரி இருக்கீங்களா அப்படிம்பாரு. என்ன அன்னையிலிருந்து அவர் இறக்குற வரைக்கும் என்னை பார்த்தா ஹீரோன்னு தான் கூப்பிடுவார். என்ன நான் வந்து அவர் விஜய்ன்னு தான் கூப்பிடுவேன். விஜயகாந்த் முழு பேரும் அவர் நான் கூப்பிட்டதில்ல, கேப்டன் சொன்னதும் இல்லை. புரியுது உங்களுக்கு? நான் அவரை விஜய்ப, அவர் வாங்க ஹீரோ, அப்படிதான். இப்படிதான் எங்களுக்குள்ள பழக்கம். தங்கமான ஆள். ஒரே ஒரு விஷயம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இது ஒரு முரண்பாடான பழமொழி, தெரியுமா உங்களுக்கு? ஆமா கண்டிப்பா. அதாவது ஒன்று, அப்போ நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பண்ண செய்ய மாட்டான். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. ஆனால் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுன்னா என்ன அர்த்தங்கிறது ப்ரூவ் பண்ண ஒரே மனிதர் விஜயகாந்த். எப்படின்னு கேளுங்களேன், ஷூட்டிங் போவார், ஸ்பாட்டில் அப்படியே இதில் செட்டில் இருக்கும்போது, ரமேஷ் இங்க வா, என்னையா நானும் வந்திருந்து பார்க்குற ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற நம்பர். இல்லைண்ணே பெருசாக வருமானம் இல்லைண்ணே, ஷூட்டிங் எல்லாம் இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கேன், குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், அது இது அது ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், கொஞ்சம் சிரமம், அது அதே யோசனைண்ணே அப்படின்னு. அப்படியே எவ்வளோ வேணும்? ஒரு 5000 ரூபா அந்த சமாளிச்சிருவேண்ணே, இந்த ஸ்கூலில் படிக்குதுண்ணே குழந்தை அப்படின்னு சொல். அப்படியா, சரி நாளைக்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வந்துருக்கு அப்படின்ற அவ்வளோதான். இப்போ இவனுக்கு நம்பிக்கை கொடுத்துருவாருன்னு நம்பி கொடுத்துருவாரு, 5000 ரூபா கொடுத்துருவாரு. கண்டிப்பாக நம்பிக்கை. போவான், வாசல் நின்றுட்டு இருப்பான். என்ன ரமேஷ் பார்க்க வந்திருக்காரு. ஆமாம்மா நேற்று வர சொன்ன, வர ரமேஷ் வா, அப்பா ராவுத்தர்கிட்ட, அப்பா ஒரு 10 ரூபா கையில் கொடு. எப்படி 10 ரூபா? 10,000. சொன்னது 5000 ரூபா கொடுக்குறேன்னு, கொடுத்தது எவ்வளவு? 10,000. 10 டபுள். அதான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. அந்த செய்வதை சிறப்பாக செய்பவர் தான் விஜயகாந்த். சூப்பர் சார். உங்களுக்கு இது நிறைய பேருக்கெல்லாம் தெரியாது. கண்டிப்பா சார். அதாவது விருந்தோம்பலும் சரி, பழகும் விதமும் சரி, அடுத்தவனுடைய சிரமத்தை பார்த்து அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உதவி எண்ணமும் சரி, இதெல்லாம் கிரேட் வந்து விஜயகாந்த். அதில் எந்த மாற்று, அதனால அவரெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சார். கண்டிப்பா. அவருடைய இழப்பு வந்து திரையுலகு மட்டுமல்ல, அரசியலுக்கு கொஞ்சம் மைனஸ் தான். இருந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மறைந்த நடிகர்கள் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விவேக் சார், கிரேட். அவங்கெல்லாம் வந்து நாங்களும் அப்படி வாடா போடா. அவர் ஒன்று, மயில்சாமி, நான் நிறைய இழந்துட்டேன். நம்ம போண்டாமணி மனோபாலா சார். ஆமாம், இவங்கெல்லாம் எப்படின்னா எல்லாமே அந்த 92ஸ்லேருந்து வந்து எங்கூட பழகினவங்க எல்லாரும். அதே மாதிரி வந்து நான் ஒரு இயக்குனராக இருந்தாலும் வந்து ஒரு நட்பு ரீதியாக தான் பழகுவேன் எல்லாரோடையும். நான் ஒரு பெரிய டைரக்டரு அப்படிலாம் நான் கிடையாது. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்கவுங்க விஷயங்கள் அவங்கவுங்க கிரேட், அதுக்கு உண்டான பாராட்டுகள். ஸோ இந்த திரையை பொறுத்தவரை, தமிழ் திரையை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை பார்த்துட்டோம் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள. ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே ஜெம் வருந்தத்தக்க. அதில் விஜயகாந்த் இழப்புங்கிறது ஒரு பெரிய மாபெரும் இழப்பு தான். கண்டிப்பா சார். ஸோ கலைத்துறைக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, அவரோட இழப்பு எங்களுக்குமே கொஞ்சம் பெரிய வருத்தத்தை தெரிவிச்சது. பட் அரசியல்னு ஒன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ல அரசியலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் வந்த மாதிரியே இப்போ ஒருத்தர் களத்துல இறங்கி மாற்றங்கள் என்பது மாற்றங்கள் என்றுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அது மாற்றங்கிறது மாற்றம் தான், மாறிட்டே தான். கண்டிப்பா. அதனால மாற்றங்கள் தான் அது. இன்னார் வருவாரு, இன்னார் போவார்னு எவனும் கணிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, ஜாதகம் கரெக்டா தான் நடக்கும். கண்டிப்பா. எல்லாரும் வெளியே சொல்லுவாங்க, நாங்க ஜாதகம்லாம் பாக்குறது இல்லைங்கன்னு. எவன் ஜாதகம் பார்க்கறது இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் அதிகமா ஜாதகம் பார்ப்பான். எவன் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் டெய்லி கடவுள் நினைப்பான். ஏன்னா கடவுள் இல்லைன்னு எவன் அதிகமா சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றான் பார்த்தேன், அவன் வாயில அடிக்கடி கடவுள்ன்ற வார்த்தையே வரும். நம்மளுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும் அவளுக்கு. ஸோ உன் உணர்வுகளுக்குள்ளேயே இருக்குது கடவுள், உன் உணர்வுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே. ஸோ வந்து உணர்ச்சிகள் தான் எல்லாம். அது வந்து நேரங்காலங்கள் அமைந்து வரும் பொழுது ஒரு ஜாதகத்துல வந்து சில கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது இவர் கண்டிப்பா இந்த மாதிரி பொசிஷனுக்கு வருவாங்க, அது நடக்கும்.
கண்டிப்பா காலங்கள், அதாவது கிரக மாற்றங்கள், அந்த டைம் டியூரேஷன் இதெல்லாம் பார்த்து அது நடக்கும். யார் வேணாலும் வரலாம், எது யார் கண்டிப்பா வேணாலும் வரலாம், ஆனால் எல்லாரும் ஜெயிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா சார். ஸோ ஒரு ரஜினிகாந்த் தான் வர முடியும், ஒரு காமராஜர் தான் வர முடியும், ஒரு கருணாநிதி தான் வர முடியும், ஒரு எம்ஜிஆர், ஒரு புரட்சி தலைவி அம்மா, இப்படி ஒரு ராஜாஜி, புரிஞ்ச ஒரு இந்திரா காந்தி அப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் ஒருத்தர் தான். இந்த ஒரு டோனி தானே கிரிக்கெட்டில், கண்டிப்பா சார். 10 டோனியா இருக்கா கிடையாதுல்ல, ஒரு கங்குலி தானே. அப்புறம் ஸோ அதெல்லாம் எல்லாருமே அந்த ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆனாலும், ஒரு ஹோட்டலே ஆரம்பிக்கிறாங்க, எத்தனாயிரம் ஹோட்டல் இருக்கு, ஏன் ஒரு ஹோட்டல் மட்டும் ஃபேமஸ் ஆகுது? அவனுடைய நேரங்கள், காலங்கள், அவனுடைய உழைப்பு, அந்த அமைப்பு அது வரும்பொழுது யாரா இருந்தாலும் வரலாம். இது அரசியலுக்கு மட்டும் இல்லை, பொதுவான ஒரு தனி மனிதன் வாழ்க்கையும் அப்படிதான். கண்டிப்பா சார். ஏன்னா உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய எண்ணம் ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எண்ணம் நல்லா இருந்தா என்னைக்கு நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா சார். அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த களத்துக்குள்ள இறங்கினாலும் உங்க எண்ணம் நல்லா இருக்கணும். எண்ணம் மாறுபட்டதுன்னா நீங்க அம்போ தான், புரிஞ்சா, பால் ஊத்திடுவாங்க. ஸோ அதுக்காக எது சொல்லனா, நல்ல விஷயங்களை வரவேற்போம், மோசமான விஷயங்களை எதிர்ப்போம். இந்த தத்துவம் எல்லா விஷயங்களும் இருக்கணும், கண்டிப்பா சார். எல்லா இடத்துலையும் இருக்கணும். நல்லதை வரவேற்றுங்க, மோசமானதை வெறுத்துருங்க, எதிர்த்துருங்க, தப்பு இல்லை. சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க. ஸோ இப்போ நான் வந்து டைரக்டாவே கேட்குறேன். ஸோ விஜய் சார் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, இதை வரவேற்கிறீங்களா எப்படி சார்? உங்களோட கருத்துக்கள். இப்பதானே வந்திருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. ஆணும் எழுத ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் அக்கு வரைக்கும் போகணும்ல. எடுத்தோன்னே இப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், யாரு வேணாலும் வரலாம். இப்ப நானும் கூட ஆரம்பிக்கலாம், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 500 பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியா இருக்கும். அதெல்லாம் அப்படி அல்ல, ஒரு நம்பிக்கை, நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையில களத்துல இறங்குறாங்க. வெற்றி தோல்வி வந்து காடு தான், அவ்வளவுதான். சூப்பர் சார், அழகா சொன்னீங்க. ஸோ அவர் இப்போ உள்ள வந்ததுக்கும் சில பல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு சார். என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடியே என்னமோ நினைக்கிறேன், அவர் மேல முட்டை வீச்சு நடத்துவோம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு ஒரு சில நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்விட்டர் ஆடியோல அந்த டீம் அவங்க ஒரு இல்லையே, இப்போ புரளி கிளப்பி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா தானே உங்க போல போடுது. நீங்க அவனுக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுங்கிறது. இப்போ அனுமோகனை பத்தி ஒரு விஷயம் நீங்க எழுதுங்க, அது மைனஸோ பிளஸோ, அது பிளஸ்ஸா மைனஸ் ஆகுது அனுமோகனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க உங்க கற்பனையில் எழுதுறதெல்லாம் அது படிச்சுக்கிட்டு அவன் படிப்பான், என்னை பிடிச்சவன் பாராட்டுவான், என்னை பிடிக்காத இவனுக்கு வேணுட்டான்பா. பிளஸ் மைனஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. புரிஞ்சுதா? ஸோ நான் யூடியூப் சேனல் தப்பு சொல்ல, உங்க பொழப்பு ஓடணும். ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஒரு மாறுதலா ஒரு ஹெட்லைன் போட்டீங்கன்னா தான் அவன் உள்ளே போறான். எப்பவுமே அட்வைஸ் வந்து பிளஸ்ஸா சொன்னா சீக்கிரம் எடுத்துக்க மாட்டான், மைனஸா சொன்ன உடனே கேட்ச் பண்ணிடுவான். கண்டிப்பா சார். உங்களுக்கு புரிஞ்சுதா? தண்ணி அடிக்காத அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டா தான் அவனுக்கு அப்படியா அதுல ஏதோ இருக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கிறது. அதை பேசாம விட்டுருங்க, அவன் அந்த பக்கமே போக மாட்டான். நீங்களே உணர்வுகளை தூண்டுவது தேவையில்லாத விஷயம். நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னுடைய ஒழுக்கம் மட்டும்தான் என்னை காப்பாற்றும். ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாருக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் வந்தா ஒரு நாடு பெரிய நாடாகும். இதுதான் உண்மை. அந்த ஒழுக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு நிறைய சோசியல்ல நிறைய விஷயங்கள்லாம் உள்ள என்ட்ராகி, ஒரு செல்போன் வந்திருக்கு. செல்போன் எதுக்கு? போகணுன்னு தானே வந்தது அது. இப்போ எல்லா கருமாந்திரம் உள்ள வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற யூத்து, நான் சொல்றது ஸ்கூல் பையன்லேருந்து காலேஜ் பசங்க, இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாமே பெட்ரூமில் அப்பா அம்மா எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வேண்டாத விஷயங்களை பார்க்குறாங்க. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். அப்போ வேண்டாத விஷயங்கள் பூரா மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அவங்க புத்தி எப்படி போகும்? கண்டிப்பா. இப்போ ஒரு விஷயம்லாம் நான் சின்ன பையனாக எங்கள் அப்பா அம்மா சொல்றது பக்கத்தில் நடந்து பார்த்து கேள்விப்பட்டதான் உண்டு. இன்னைக்கு மைனஸான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள பாக்குறீங்க ஒழிச்சுக்கிட்டு. அப்ப புத்தி எங்க போகும்? அதை விரும்புறது அதிகமாயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன பாலிய தொல்லை நடக்குதா, நடக்குது. போதை பொருள் இதெல்லாம் ஏன் காரணம் என்ன? இந்த மாதிரி அன்னசரியா ஒன்று காணிக்கிறது. புரியுதா? அதனால எதுக்கு சொல்றேன்னா, சோசியல்ல வந்து
நல்ல விஷயங்களையே மட்டுமே சொல்லிட்டு வரணும். இப்படி ஒன்று நடந்ததுன்னு ஒரு கெட்ட விஷயத்தை காட்டவே கூடாது. என்ன கேட்டால் காட்டுனா அதில் இன்வால்வ் ஆயிடும். ஓ இப்படியான்னு. ஸோ அதுதான் எனக்கு புரியல. விஞ்ஞான வளர்ச்சிங்கிற விஞ்ஞானம் தான் வளருது, மெஞ்ஞானம் டவுன் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி தப்புன்னு சொல்றீங்களா சார்? விஞ்ஞான வளர்ச்சி இந்தியாவுக்கு தேவையில்லை. விஞ்ஞானத்திலிருந்து வந்ததாங்க விஞ்ஞானம். விஞ்ஞானங்கிறது அறிவு தாங்க. புரிஞ்சுதா? இந்த 6 அறிவுனால கண்டுபிடிச்சது எல்லாமே. அது கண்டுபிடிப்பு எதுக்குன்னா ப்ளஸ் ஆனதுக்கு கண்டுபிடிச்சான். ஆனால் எல்லாமே மைனஸில் போயிட்டு இருக்குங்கிறேன். கண்டுபிடிச்சது நல்லதுக்கு, ஆனால் கெடுதலுக்கு அதிகமாக யூஸ் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ இன்னைக்கு யூத்துக்கெல்லாம் இந்த உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறது யூத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை மட்டுமே பாருங்கள். ஃபோன்களில், யூடியூப்லேயோ இதுலேயோ வாட்ஸ்அப்லேயோ நல்ல விஷயங்களை பாருங்கள். சில மைனஸை சொல்லுவாங்க. அந்த மைனஸ் சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம்னு சொல்கிறதா இருக்கும். அப்படி சொன்னால் பார்க்க மாட்டாங்க. மைனஸாகவே ஒன்று நடக்குது, அதுதான் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வருங்காலம் இளைஞர்கள் கையில். அது இப்போ இல்லை, மனுஷன் பிறந்ததுலேருந்தே சொன்ன டயலாக் தான் அது. மனுஷன் பிறந்த காலத்துலேருந்தே. ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ணல. விஜயகாந்த் மாதிரி சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த பழமொழி கரெக்டான அதுக்குண்டான அர்த்தத்தோடு தான் நடந்துட்டு இருக்கோம். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. குடும்பத்துக்குள்ள இருக்கு, ஒரு ஊருக்குள்ள இருக்கு, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கு, அரசியலுக்குள்ள இருக்கு, சினிமாக்குள்ள இருக்கு, மருத்துவத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றது ஒன்று செய்யறது. ஆப்ரேஷனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவாங்க. தியேட்டருக்குள்ள போயிட்டு வெளியே வந்து 2 லட்சம் ஆயிடும். புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றது ஒன்று செய்யறது ஒண்ணுங்கிறத இன்னும் நம்ம மாத்திக்கல. சொல்வது ஒன்றாக இருந்தால் செய்வது 2ஆக இருக்கணும். 2ன்னா எப்படின்னா டபுள் சொல்ல. நான் இதை விட சிறப்பாக இருக்கணும்னு சொல்றேன். அப்படி செஞ்சாதான் நாடும் வழங்கும், நம்மளும் வழங்கும். சூப்பர் சார். சினிமா, அரசியல், நாட்டை பத்தி எல்லாத்த பத்தியும் ஒரு திறந்த புத்தகமா இருக்காரு. கண்டிப்பா சார், உங்க அனுபவம் எங்களுக்கு ரொம்பவே இது கொடுத்தது. அதே நேரத்துல வெள்ளித்திரையில இருந்து ஒரு சின்ன திரையில ஒரு போய் ஒரு கலக்குனீங்களே சார், கணக்கானும் காலங்கள் அப்படி இப்படின்னு. இல்ல போகணும்னு எல்லாம் போகல. சினிமாவில் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கேப் கிடைக்குது. ஒரு 2-3 மாசம் வேலை இல்லை. எங்க சின்னத்தில இந்த டிராமா நடிக்கிறீங்கன்னா வர்றேன், காசு தானே.